ஹலோ 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 சார், குட் ஈவினிங் சார். என் பேர் சபரி. நான் பஜாஜ் ஃபினான்ஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க. சார், பஜாஜ்ல இருந்து உங்களுக்கு 4-in-1 சூப்பர் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு சார். நாகமணிக்கம் சார் தானே சார்? ஆமாங்க. சார், இந்த கார்டு பாத்தீங்கன்னா நீங்க இஎம்ஐ கார்டு, லோன் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு 4-in-1 கார்டா நீங்க இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதாவது இந்த கார்டுல உங்களுக்கு லிமிட் பாத்தீங்கன்னா 1,06,000 ரூபாய் இருக்கு சார். ஓகே சார், இந்த 1,06,000 ரூபாயில இருந்து நீங்க 28% ஆஃப் அமௌண்ட் எந்த ஏடிஎம்ல இருந்து வாங்க கேஷ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், அப்படி வித்ட்ரா பண்ண அமௌண்ட் 50 நாளுக்குள்ள பஜாஜ் ஃபினான்ஸ்ல நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது சார். 0% இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே ஒருவேளை உங்களால 50 நாளுக்குள்ள பே பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க 3 இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் சார். அந்த 3 இஎம்ஐக்குமே உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் தான் சார். ஓகே சார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார், நீங்க இந்த கார்டை வந்துட்டு நார்மல் இஎம்ஐ கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு லோன் ஏதாச்சும் தேவைனாலும் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே முப்பது ஷோல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் இருக்கும் சார். சரி. சார், இந்த கார்டு ப்ரீ அப்ரூவ்ட் கார்டு தான் சார். நீங்க சொன்னீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் சார். அவ்வளவுதான் சார். 0%னா இப்ப நான் சப்போஸ் நீங்க 1,06,000 ரூபாய் லிமிட் சொல்றீங்க. அதுல ஆமா வந்து சார். நான் எவ்வளவு கேஷ் எடுக்க முடியும்? கேஷ் வித்ட்ரா பண்றதா இருந்தாலும் 28% சார். 28%. ஆமா சார். நான் அது எவ்வளவுன்னு சொல்றேன் சார், ஒரே நிமிஷம் சார். 30,000 ரூபாய். சார், ஆமா சார், 30,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம் சார். கால்குலேஷன் பண்ணீங்களா? ஆமா சார். 1,06,000. 29,680 ரூபா வரும் சார். அதான். சொல்லுங்க சார், நீங்க எடுத்துக்கலாம் சார் அந்த அமௌண்ட்டை. இல்ல, நீங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்றீங்களே, அது எப்படி எனக்கு புரியல. கரெக்டா கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நான் 28,000 ரூபாய் எடுக்கிறேன்னு வைங்க. சரிங்க சார். என்னுடைய அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க? சார், 28 தான் சார். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது சார். இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, வேற ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்களா? இல்ல சார், வேற எந்த சார்ஜஸும் கிடையாது சார். அது எப்படியும் ஒருத்தர் இந்த நாட்டுல சும்மா பணத்தை கொடுப்பாங்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஏதாவது ஒரு சார்ஜ் என்கிட்ட பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சார், கண்டிப்பா கிடையாது சார். கிடையாதா? ஆமா சார். அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க. அதுல ஒரு 1,500 ரூபாய் பிடிப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ஜ் பேர் வச்சிருப்பீங்க. டிரான்சாக்சன், சர்வீஸ் சார்ஜ், இந்த மாதிரி ஏதாவது. இல்ல சார், இல்ல சார், அதாவது நீங்க பணம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ தான் சார் உங்களுக்கு. நீங்க அது 50 நாள்ல பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒருவேளை 50 நாளுக்குள்ள பே பண்ண, அதாவது 50 நாள் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விடுங்க சார். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்? 3.99%. 3.99%. ஆமா சார். பர் மந்த். சார், ஆமா சார். 3.99% பர் மந்த்னா வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா? சார், கால்குலேட் பண்ணி பார்த்து சொல்றேன் சார். மறுபடியும் கால்குலேஷன் நான் கால்குலேஷன் பண்ணாமே சொல்றேன். 48% கொஞ்சம் கம்மியா வரும். சரிங்க. 48%க்கு கொஞ்சம் கம்மியா வரும். கொஞ்சம் கம்மியா வரும். ஆமா. ரொம்ப எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்றதுன்னா எப்படி சொல்றது, 47% 98 சம்திங் வரும். நீங்க வேணா கால்குலேஷன் போட்டே சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. சோ 100க்கு 100க்கு வந்துட்டு ஒன்னா நீங்க பேசுங்க, லேட் என்ன பேச விடுங்க. இல்ல நீங்க பேசுங்க. 100க்கு 48%க்கு லோன் எவனா வாங்கினா அவன் உருப்பிட முடியுமா? 14% பர்சனல் லோன் வாங்கும்போது யோசிக்கிறான். 100க்கு வருஷத்துக்கு 14 ரூபா வட்டி வரும்போது நீங்க சொல்றது 100க்கு 48 ரூபா வட்டி. யோசிச்சு பாருங்க, புரியுதுங்களா? அப்ப பஜாஜ் பைனான்ஸ் இன்னைக்கு சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், இந்த வருஷம் 23,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வட்டி வாங்கினா அடுத்த வருஷம் 40,000 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 80,000 கோடி ஆகும். இப்படியே அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அவங்களை பெரிய ஆள் ஆக்குறதுக்காக நீங்க பேசுறீங்க. என் பணத்துல இருந்து அவங்க பெரிய ஆள் ஆகும். என்ன மாதிரி சின்ன சின்ன பணத்துல இருந்து. இப்ப என்கிட்ட இருந்து ஒரு 2,000 நீங்க பொய் சொல்றீங்க ஆக்சுவலி. அதாவது நான் அந்த 28,000 ரூபாய் எடுத்தா 1 ரூபா கூட சார்ஜே பிடிக்க மாட்டாங்க, வட்டி கிடையாதுன்னு சொல்றீங்க. பட் அதுக்கு வேற ஒரு பேர் வச்சு டிரான்சாக்சன் சார்ஜோ, சர்வீஸ் சார்ஜோ, சர்வீஸ் டாக்ஸோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர், சம் அதர் நேம். அதுல எனக்கு இந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா 2,000 ரூபாய் பிடிப்போம், 1,500 ரூபாய் பிடிப்போங்கிறது 100க்கு 100% நடக்கும். அதான் உண்மை. இல்ல சார், கண்டிப்பா இந்த கார்டுல யாருமே சும்மா தர மாட்டாங்க பணம். அதுவும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம எடுத்து இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க சும்மான்னு யாரு கொடுப்பா? அது இந்தியால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆட்டையை போடுவோம் தான் பாப்பாங்க. அதிகாரிகளா இருக்கும், அரசியல்வாதிகளா இருக்கும், அடுத்த வீட்டுக்காரனாவே இருக்கும்.
அப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து ஃப்ரீயா 28,000 ரூபாய் வட்டியே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து நீங்க பொய் சொல்றீங்க. சரிண்ணே சார், நிஜமா சார். இந்த இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், 50 நாள் நான் என்ன சொல்றேன், அந்த 28,000 எடுத்தேன், 40 நாள்ல திருப்பி கட்டிட்டேன், முடிஞ்சது. இந்த டிரான்சாக்சனுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது ஒண்ணு போடுவீங்களா? அது எவ்வளவுன்னு தான் கேக்குறேன். ஓப்பனா பேசுங்களேன், அதான் நல்லாவும் இருக்கும். கண்டிப்பா சார். ஹலோ சார், சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டேன், நீங்க தான் பதில் சொல்லாம இருக்கீங்க. சார் இல்ல சார், ஆக்சுவலா வந்துட்டு இந்த கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த இது வராது சார். இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அதுக்கப்புறமா ஆனுவல் ஃபீ பாத்தீங்கன்னா 499 ரூபா வரும் சார். அதை விடுங்க, அந்த கார்டுனுடைய ஆனுவல் ஃபீ விட்டுருங்க. நான் கேட்கறது, நான் பண்ண அந்த 28,000 ரூபாய் நீங்க சொன்னீங்களா, அதை நான் கேஷா எடுத்தேன்னா அந்த டிரான்சாக்சனுக்கு என்ன சார்ஜ் பிடிப்பீங்க, அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ 2.5% இருக்கு சார். அதைத்தான் கேக்குறேன். ஆமா சார். அதாவது இவ்வளவு தூரம் எவ்வளவு ஏமாத்த, அதாவது எவனையோ பணக்காரன் ஆகிறதுக்காக என்ன ஏமாத்த பாக்குறீங்க தெரியுங்களா? எவ்வளவு தெளிவா பொறுமையா கேக்குறேன், வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அந்த 2.5% இவ்வளவு அழுத்தி கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்ன 28,000 ரூபாய் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா அது மேல நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. கமிஷன் வச்சுக்கோங்க, சர்வீஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க, சர்வீஸ் டாக்ஸ் வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க பேரு. 28,000 ரூபாய்க்கு மேல நான் அதிகமா திருப்பி தரேன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி. புரியுதுங்களா? கண்டிப்பா சார். அப்ப 50 நாளைக்கு 2.5% கணக்கு என்னாச்சு சார்? ஒரே நிமிஷம் சார். சார் 28,000 ரூபாய் 50 நாளைக்கு 2.5%ங்க. 365 நாளைக்கு 365 பாதியா போட்டு 700 ரூபாய் ஆச்சு சார். 700 ரூபாய் உங்க கணக்காவே இருக்கட்டும். 700 ரூபாய் 50 நாளைக்கு வந்து நான் வட்டி கொடுக்கணும் 28,000க்கு. ஆமா. அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீங்கிறீங்க? அதுதான் நான் ஏன் போய் சொல்றீங்க? என்ன அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சொல்றீங்களா? இப்படிதான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறாங்க, அந்த பணத்துக்கு மேல நான் எவ்வளவு ரூபா 1 ரூபா அதிகமா கொடுத்தாலும் அதை என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி தாங்க. சாரி சார், இதெல்லாம் நேர்மையா இருந்து பழகுங்க. அது நானும் ஒரு இந்தியன், நீங்களும் ஒரு இந்தியன், பெருசா நம்ம பேசுறோம்ல. இந்தியர்கள் அனைவர்களும் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஸ்கூல்ல சும்மா கதை விட்டு வரோம்ல 10-12 வருஷம் படிக்கும் போது. அப்புறம் இத இவ்வளவு தெளிவா கேட்கறேன். சும்மா வட்டி இல்லன்னா காசுக்காக என்ன வேணாலும் செய்வோம்னு செய்யாதீங்க தயவு செஞ்சு. நான் உங்களை வேற என்ன செஞ்சு மட்டும் அப்படி இல்லங்கிறீங்க. நான் தெளிவா கேட்கறேன், வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். இப்ப கடைசியில சொல்றீங்க சார். அது என்ன? அது இல்ல சார், பஜாஜ் ரூல் இல்ல சார், பஜாஜ் ரூல்ஸ் சார். அது சொல்லுங்க, பஜாஜ் ரூல்ஸ் என்ன? இது ஆக்சுவலா வந்துட்டு ஃபீல்ட் இல்ல சார், இது ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் நேர்ல மீட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். ஒரு ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் தேவையில்லை. நான் கேக்குறேன்னா பஜாஜ் ரூல்ஸ் இந்த கமிஷன் சர்வீஸ் சார்ஜ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா சார்? அப்படி இல்ல சார், நேர்ல உங்களை மீட் பண்றது என்ன? அவர் என்ன குடும்பம் நடத்த போறாங்க நேர்ல மீட் பண்ணி? நான் கேக்குறேன்னா தெளிவா ஒரு போன்ல ஒரு கால் பண்ணிருக்கீங்க, பேசணும் அப்படிங்கும்போது தெளிவா நான் கேக்குறேன், ஏங்க இதுக்கு அப்புறமா வேற ஏதாவது பேர்ல வேற ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்குது. இப்ப லாஸ்ட்ல வந்துட்டு வேற வழியே இல்லாம சர்வீஸ் சார்ஜ் சொல்றீங்க. நான் அதைத்தானே சொல்றேன். அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 28,000 கொடுத்தீங்க, 28,000க்கு மேல எவ்வளவு அதிகம் வாங்கினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி தான். என்ன சர்வீஸ் சார்ஜ்? இதுல என்ன ஒரு 4 பேர் வந்து கார் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த பணத்தை ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுக்கறது சர்வீஸ் சார்ஜா? கார்டை போய் கேட்க போறோம், பணம் வருது, அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண போறீங்க. அது வட்டி தானே அது? கண்டிப்பா. அப்புறம் இதனாலதான் இந்தியா வளர்றது இல்லைங்க. நீங்களும் வளர்றது இல்ல, நானும் வளர்றது இல்ல. ஏன்னா நமக்குள்ளேயே ஏமாத்தி ஒரு சிண்டிகேட் மாதிரி. இப்ப பஜாஜ் பைனான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி ஒரு 100-150 பேர் இருப்பாங்க நாட்டுல. அந்த 100-150 பேர்த்து பணக்காரனாக இருக்காக தான் நீங்க வேலை செய்றீங்க. உங்களுக்கெல்லாம் எத்தனை வேலைக்காரன் படம் எடுத்தாலும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க. எவ்வளவு கஸ்டமர் எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கலாம், உண்மையை சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா? வேற ஒருத்தரா இருந்தா இவ்வளவு தூரம் கேள்வி கேட்க முடியாது, ஸ்க்ரூ டிரைவர் போட முடியாது, ஏமாத்திட்டு அவன் வாங்கிட்டு அவன் 18% வட்டி கட்டணும். 50 நாளைக்கு 2.5%. 50 நாளைக்கு கேளுங்க, 50 நாளைக்கு 2.5%ங்கிறது கிட்டத்தட்ட பாதி மாதிரி, பாதிக்கு 1/10. அப்ப 365 நாளைக்கு 1/10 போட்டீங்கன்னா 36, அதுல பாதி 18%. அது 1,000 ரூபாய் வட்டி. அப்பது
1,000 அதான் 18% வட்டி. இத வட்டி இல்லன்னு சொல்லி இதை விற்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்க வித்துட்டு இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்க, நல்லாவா இருக்கு? பொய் சொல்லி பொழைக்கிறோங்கிற உங்களுக்கு ஒரு குத்த மன உறுத்தல் உங்களுக்கு இல்ல பாத்தீங்களா? ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசுறோம், பேசும்போது பொய் சொல்லி எப்படியும் அவன் தலையில கட்டி ஏமாத்திடணுங்கிறது நல்லா என்ன படிச்சிருக்கீங்க சார்? அதெல்லாம் சார் கால்ல சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒன்னா டிகிரி ஹோல்டரா இருப்பீங்க, இல்லாட்டி பிஜியா இருப்பீங்க, MBBA MBA ஏதோ படிச்சிருப்பீங்க. படிச்ச யூஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன் என்ன? தமிழ்நாட்டுல பிறந்து இன்னொரு தமிழை ஏமாத்துறதுக்கு தான் படிச்சீங்களா நீங்க? இதுக்காக தான் இவ்வளவு தூரம் எல்கேஜில இருந்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டோம். ஆமா, என்ன இது பண்றதுன்னு மணி போட்டு இல்லன்னு என்ன அர்த்தம்? நான் தெளிவா முதல் கேள்வியே நான் கேட்டேன், பணம் எடுத்தா நான் 50,000 எவ்வளவு பர்சன்டேஜ் கட்டணும் நான் வட்டி? நீங்க 0% இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன சாதிச்சிருப்பீங்க? தப்புங்க. என்ன சொல்றேன்னா, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒரு நேர்மை, தொழில் ஒரு நேர்மை இருக்கணும். சார் நாங்க வந்து இவ்வளவு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்றோம், பட் உங்களுக்கு உங்க தொழில எப்படி பண்ணலாம் தெரியுங்களா சார்? இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து எமர்ஜென்சினா எப்ப வேணாலும் வரும் ஒரு மனுஷனுக்கு. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரலாம், இல்ல வேற எங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வரலாம், எங்கேயா ஒரு இடத்துல எமர்ஜென்சி வரலாம். இந்த கார்டை வச்சிருந்தீங்கன்னா, இந்த கார்டை கொண்டு சொருகினீங்கன்னா 28,000 இம்மிடியட்டா அடுத்த கேள்வி கேட்காம உங்களுக்கு பணம் வரும் சார், உங்களை காப்பாற்றும். பட் இதுக்கு வந்து வி சார்ஜ் 18% இன்ட்ரெஸ்ட் பர் annum, 18% இன்ட்ரெஸ்ட். ஒரு மாசத்துக்கு 1,000 வட்டி. நீங்க இதே இது ஒரு அவசர காலத்துல 5 ரூபா வட்டிக்கும் 7 ரூபா வட்டிக்கும் 10 ரூபா வட்டிக்கும் ஓடுவீங்க. அந்த மாதிரி ஓட வேண்டாம் சார். இதுல வந்து 28,000 லிமிட், 1,000 தான் வட்டி. 50 நாள்ல கட்டிட்டீங்கன்னா, 50 நாள்ல கட்டாம விட்டு போனீங்கன்னா தான் மாசம் 4 ரூபா வட்டி விழுகும் அப்படின்னு நீங்க வந்து தெளிவாவே சொல்லாமே. அதை விட்டு போட்டு 0% இன்ட்ரெஸ்ட், 0% இன்ட்ரெஸ்ட் என்ன இது? ஊரை ஏமாத்துற வேலை, அடுத்தவங்களை ஏமாத்துறோம். நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி குட்டை இல்ல பாத்தீங்களா? அந்த அளவுக்கு ஆயிட்டு சமுதாயம். உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அடுத்தவங்க ஏமாத்துறீங்கன்னு, ஆனா அது எந்த விதமான மனசாட்சி குறுகுறுப்பும் இல்லாம நீங்க செய்றீங்க பாத்தீங்களா? அவ்வளவு தூரம் இது we are criminals. அடுத்தவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது எந்த குறுகுறுப்பும் எனக்கு வரலன்னா நான் வந்து I am a criminal. அவன் தான் அடுத்தவனை கொலை பண்ணும் போதோ இல்ல அடுத்தவனை ஏதாவது இது பண்ணும் போதோ வருத்தப்படவே மாட்டான் அடுத்த மனுஷனை பத்தி. அதைத்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் நான் கேட்டிருக்கப்ப கடைசியில சொன்னீங்க, நான் முதல்ல கேட்டேன்னே சொல்லிருக்கலாமே டீசென்டா. சாரி தப்பு. சாரி சார். ஆமா, இப்ப தெரியுதுங்களா? இப்ப நான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முடிக்கிறீங்க, அப்ப என்ன நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நான் பேசிட்டு வரேன், உங்களால பேச முடியல பாத்தீங்களா? முடியாது. அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல? பொய் சொன்னா அப்படித்தாங்க. இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் எடுக்கிறோம். நீங்க மட்டும் இல்ல, ICICI பேங்க் ஆட்டு எல்லாருமே அங்கங்க இந்த மாதிரி 24 hours உட்காந்து ஆளை கூப்பிட்டு கெடுக்கிறோம். ரொம்ப தப்புங்க இது. உண்மையை முதலீடா போட்டு செய்யுங்க தொழில. கண்டிப்பா. பாவம் பப்ளிக். சரி சார். ரைட்டுங்க. சரி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.